கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கேள்வி பதில்: வேதத்தின்படி கிறிஸ்துமஸ் குடில் வைப்பது சரியா தவறா? இரண்டாவது கேள்வி: 3 வகையான தூதர்கள் யார்? மூன்றாவது கேள்வி: மிருகங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்குமா? இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். வேத விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். கேள்வி: இந்த கிறிஸ்துமஸ் குடில் அப்படின்னு சொல்லக்கூடியது வைக்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு பிப்ளிக்கல்? நம்ம வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் குடிலுடைய பூர்வீகம் என்ன, அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத எல்லாவற்றையும் தெளிவாக கிறிஸ்தவ பண்டிகைகள் அப்படிங்கிறதான ஒரு செய்தியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த செய்தி நம்முடைய HLM சேனல்லையே இருக்குது. முடிஞ்சால் ஒரு தடவை போய் பாருங்கள். அதில் இந்த கிறிஸ்மஸோடைய எல்லாத்த பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த கேள்வி கேட்டவங்களுக்காக மட்டும் ஒரு நிமிஷம் அதை என்னன்னு சொல்கிறேன். இந்த கிறிஸ்தவ பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கக்கூடியது குடில், இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது திருக்குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்குடும்பத்தினுடைய பூர்வீகம் எங்கே இருக்குன்னா, நிம்ரோத், செமிராமிஸ், தம்மூஸ், இவங்க 3 பேர் இதற்குலேருந்து ஆரம்பித்தது தான் இவ்வளவும். இதை பேகன் வர்ஷிப்னு சொல்லுவாங்க, இல்லை பாபிலோனிய வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதில் ஆரம்பித்து வந்ததான இந்த குடில் கலாச்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற கலாச்சாரத்துக்குள்ளே பரவி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பைபிளில் தோப்பு விக்கிரகம்னு இருக்கும். அதாவது குரூப் ஆஃப் ஐடல்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு அவங்க வழிபடுவாங்க. அதை இதே மாதிரி பல மார்க்கத்தாரும் நிறைய குட்டி குட்டியாக அவர்கள் இந்த மாதிரி குடில்கள் செஞ்சு அவர்கள் வழிபடுகிறார்கள். தோப்பு விக்கிரகம்னு அதுக்கு பேர். அதற்கு பிற்பாடு கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் கிடையாது. அப்போஸ்தலர்கள் நமக்கு இதெல்லாம் எதுவும் சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்போஸ்தலர்கள் போகிற வரைக்கும் இதெல்லாம் இல்லவே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் 3 நூற்றாண்டு வரைக்கும் இது இல்லாமல் இருந்துச்சு. 4ஆம் நூற்றாண்டில் தான் ரோம பாரம்பரியம் உள்ளே வரும்போது, கிரேக்க கலாச்சாரம் உள்ளே வரும்போது, அவர்களை அடாப்ட் பண்ணுவதற்காக கிறிஸ்தவ குருமார்கள் அன்னைக்கு உள்ளவர்கள் இந்த ஜனங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட பாரம்பரியங்களை அனுமதி கொடுத்தார்கள். அது பின்னாட்களில் எல்லா கிறிஸ்தவத்தினுடைய எல்லா கேரக்டர்ஸும், இயேசுவின் தாயாகிய மரியாள், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து, அப்புறம் ஆடு மாடு எல்லாம் குட்டி குட்டி பொம்மையாக உள்ளே வந்து குடில்கள் வைக்கப்பட்டு, இந்த குடில்கள் ஒரு அழகுக்காக செய்யப்படுகிறது என்று சொன்னாலும், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அந்த குடில்களை தொட்டு கும்பிடுகிறவர்கள், அதை வீடுகள் தோறும் வைக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். இது நம்முடைய பாரம்பரியத்துக்குள்ள கிடையவே கிடையாது. அதாவது இன்னும் சொல்ல போனால் பைபிள் படி கிடையவே கிடையாது. இது பேகன் வர்ஷிப்பினுடைய வழிபாடு. இது அழகுன்னு சொல்லி மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கொண்டது. நான் எப்போ சொல்வேன், திருச்சபை மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கிடையாது, தேவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறதுக்கு தான் ஆசாரியனும் ஊழியக்காரனும் இருக்கிறார். மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதாக இருந்தால் அது நியாயப்பிரமாணமாய் மாறிடும். ஒரு நாள் அது விழுந்து போகும். அதுதான் ஆக்சுவலாக குடிலுக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். விசேஷம் 1:1 கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அந்த தூதன் வந்து சொல்கிறாரு, இயேசு தன் தூதனை அனுப்பி யோவானுக்கு அப்படின்னு இருக்குது, அந்த தூதன் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த தூதர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுறது 3 வகையான தூதர்கள். ஒரு சிலர் 5 வகையான தூதர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு தனி ஸ்டடி. நான் நிதானித்த வரைக்கும் வேதாகமத்தில் 3 வகையான தூதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று மெசேஞ்சர்ஸ், இன்னொன்று வாரியர்ஸ், இன்னொன்று வர்ஷிப்பர்ஸ். அதாவது ஒன்று செய்தி கொண்டு வருகிறவர்கள். இப்போது மரியாளுக்கு செய்தி கொண்டு வந்தாங்க, தானியலுக்கு செய்தி கொண்டு வந்தாங்க. இவங்களாம் செய்தி கொண்டு வருகிறவர்கள், மெசேஞ்சர்ஸ். 2வது வாரியர்ஸ், யுத்தம் பண்ணுகிறவர்கள். 10ஆம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தில் தானியலுக்கு செய்தி ஒரு தூதன் கொண்டு வராரு. ஆனால் அதை பெர்ஷா தேச அதிபதி எதிர்த்து நின்றான்னு இருக்கு. அப்போ அவருக்கு உதவி செய்யும்படி மிகாவேல் வந்தார். இவர் வாரியர்ஸ். 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிகாவேலுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் சண்டை வந்ததுன்னு பார்க்குறோம். இவங்களாம் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். 3வது வர்ஷிப்பர்ஸ். இவர்கள் பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிறவர்கள். இந்த தூதர்கள் தான் இரவும் பகலும் அவரை ஆராதிக்கிறார்கள். எல்லா தூதர்களும் ஆராதிக்கணும், அதில் இவங்க குறிப்பாக வர்ஷிப்பர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. இது இல்லாமல் நமக்குரிய தூதர்கள், நம்மளோடு கூடவே இருக்கக்கூடிய, நம்ம கூடவே இருக்கிற தூதர்கள், அவர்களுக்குரிய தூதர்கள் பிதாவை தரிசிக்கிறார்களே அப்படின்னு இருக்குது. இது 4வது வகைன்னு சொல்லுவாங்க. இப்படி தூதர்களில் ஒரு 5 வகை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சது ஒரு 3-4 வகை இருக்கிறது. அதில் அந்த செய்தி கொண்டு வருவது மெசேஞ்சர். யோவானுக்கு கொண்டு வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை இயேசுவின் தூதன் வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தூதர்கள் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தூதர்களை சரியாக கையாள நமக்கு தெரியணும். சரியாக கையாள தெரியணும்னா அவங்களோட கரெக்டாக டீல் பண்ணுமா அப்படின்னு இல்லை. அந்த நான் ஸ்டடியை சொல்கிறேன். தூதர்களுடைய ஸ்டடியில் எடுத்து நிறைய பேர் விழுந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த தூதர்களில் தள்ளப்பட்ட தூதர்களும் இருக்கிறாங்க. பாருங்களேன், இப்போ நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு ஆல்டர்னேட் சத்தமே கிடையாது.
அவருடைய மெல்லிய சத்தமோ இடி முழக்கத்தமோ அதுக்கு ஆல்டர்னேட் சத்தம் கிடையாது. ஆனால் தூதன் சத்தத்துக்கு ஆல்டர்னேட் சத்தம் இருக்கு. இப்போ நம்ம இந்த தூதன் சத்தத்தை கேட்குறோமா இல்லை தள்ளப்பட்ட தூதன் சத்தத்தை கேட்குறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த தூதர்கள் சொல்றாங்க, தூதர்களை வச்சு வேலை வாங்குற, தூதர்கள் என் கூட வராங்கன்னு நிறைய இந்த ஏஞ்சல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நாம் புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகள். இந்த பணிவிடை செய்கிற ஆவிகளை கூட நம்ம வேலை வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த தூதரோடைய அதிகமாக பேசுவாங்க. இந்த தூதரோட அதிகமாக பேசும்போது பல நேரங்களில் தள்ளப்பட்ட தூதர்கள், ஒளியின் வேஷம் தரித்த தூதன், அது கூட வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன், அப்படி விழுந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் தேவனோடு பேசுவதற்கு அழைக்கப்பட்டமே ஒழிய தூதரோடு பேசுவதற்கு அழைக்கப்படவில்லை. நமக்கு தூதர்கள் என்ன பணிவிடை செய்யணும் என்னங்கிறத ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். தேவனே நம்ம கூட இருக்கிறாரு. இந்த தூதர்களை நாம் என்ன செய்யணும்னு அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே தூதரோடு பேசணும், இடைப்படணும் அப்படிங்கிறத விட்டு தேவனோட பேசணும், தேவனோட இடைப்படணும் அப்படின்னு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். நாம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் இந்த 4 முகம் ஒருத்தி இருக்கு. அதாவது கழுகு முகம், சிங்க முகம், எருது முகம், மனுஷ முகம். ஆனால் வசனம் சொல்லுது இந்த மிருகங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் இதுக்கு 2 கேள்விக்கான பதிலாக சேர்த்து சொல்கிறேன். அப்படி நாமளே சொல்கிறோம், பிரசங்கியில் வந்து மிருகம் வந்து தாழ பாதாளத்துக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறோம், பரலோகத்துக்கு போகாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 4 மிருகங்கள் எப்படி அங்கே வந்துச்சு? குறிப்பாக அந்த 3 மிருகங்கள் சிங்கம், கழுகு, அந்த எருது, இந்த 3ம் எப்படி பரலோகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்கள். 7வது வசனத்தில் வசனம் தெளிவாக சொல்லுது, கழுகு, எருது, சிங்கம் வரவில்லை, அங்கே அவர்களுக்கு ஒப்பாகவும். நிறைய பேர் இந்த வார்த்தைகளை மிஸ் பண்ணிடுறாங்க. சிங்கத்துக்கு ஒப்பாக, பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கு, சிங்கம் இல்லை. அதே மாதிரி 2வது கழுகுக்கு ஒப்பாக பார்க்கறதுக்கு, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட். இந்த 4ஐயுமே 4 காஸ்பல்னு சொல்லுவாங்க. இந்த 4க்கு பின்னாடி புதிய எருசலேமுடைய 4 பக்கம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அதனால தான் ஒப்பாகவும் ஒப்பாகவும்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சிங்கம் அங்கே இருந்துச்சு, கழுகு அங்கே இருந்துச்சுன்னு இல்லை, சிங்கத்துக்கு ஒப்பாகவும். அந்த இப்போ நீங்கள் 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க. அந்த இடத்துல கூட பாதாளத்திலேருந்து ஒரு காரியம் ஏறி வரும், வெட்டுக்கிளிகளுக்கு ஒப்பாகன்னு இருக்கும். நிறைய பேர் வெட்டுக்கிளி இருக்கும். அந்த வெட்டுக்கிளியை பற்றி சொல்லும்போது மனுஷ முகம் அப்படின்னு இருக்கும். மனுஷ முகத்திற்கு ஒப்பாகவும், குதிரைகளுக்கு ஒப்பாகவும், இப்படி நிறைய அங்கே ஒப்பாகவும் ஒப்பாகவும் இருக்கும். அதை அவங்க மறந்துடுவாங்க. சிங்கத்தை போல, ஸ்திரீகளின் கூந்தலை போல அப்படின்னு இருக்கும். அதை விட்டுட்டு எப்படி ஸ்திரீயோட முடியோட வெட்டுக்கிளி வருமா அப்படின்னா, அது வந்து அவர் பார்க்குறார் தரிசனத்தில். அவர் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவர் அதை நமக்கு புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம அதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வெட்டுக்கிளியே ஒன்று மனுஷ முகத்தோடும் சிங்க பல்லோடும் ஸ்திரீ கூந்தலோடும் வருமானா வராது. அதுக்கு மாதிரி ஒன்று வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த ஒப்பாவை விட்டுட்டு இது வசனத்துக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதோடு கூட நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாய்கள் அப்படின்னு இருக்கு. நாய்கள் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு இருக்கு, நரகத்துக்கு போகணும் இருக்கு. ஏன் பர்டிகுலராக நாயை பற்றி சொல்லியிருக்கு? நாய் தான் பாதாளத்துக்கு போவோம், மற்றதெல்லாம் பரலோகத்துக்கு போயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த இடத்துல நாய்களுங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷனில் நாய்க்கு ஒப்பான ஒரு காரியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அது ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரின சேர்க்கைக்கு ஒப்பான ஒரு வார்த்தையை அங்கே ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது டிரான்ஸ்லேஷன் நாய்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே காரியம் பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் வரும்போதும் நாய்க்கு ஒப்பாக தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த இடத்துல அந்த சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நாய்க்கு ஒப்பான, அதாவது அந்த ஹோமோசெக்சுவாலிட்டிக்கான ஒரு காரியத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய அங்கே நாயை குறித்து சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் நாய் தான் போகாது, மற்ற மிருகம்லாம் போகும்னு சொல்லிட்டு மிருகங்களுக்காக, அது ஆத்மாக்களுக்காக, அது பரலோகத்துக்கு போகிறதுக்காக ஜோம் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க, அதுக்கு அடக்காராதனை பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. ஆகவே வேதத்தின்படி மனுஷனுக்கு தான் ஆத்மா உண்டு, அந்த ஆத்மாவும் நம்ம பரலோகத்துக்கு போகுது. மிருகத்தினுடைய ஆத்மாவானது பாதாளத்துக்கு போகும், அது சரீரத்தோடு கூட அது முடிந்து போய்விடுகிறது. ஆகவே பரலோகத்தில் சிங்கம் இருந்துச்சு, கழுகு இருந்துச்சுன்னு இல்லை, அதற்கு ஒப்பாக ஒன்று இருந்தது, அவ்வளோதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம இதே போன்ற வேத விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.